போஸுங்கிற பேர் வந்து நம்ம ஊர் பேர் நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு வெஸ்ட் பெங்காலில் போய் ஏகப்பட்ட போஸை பார்க்கும்போது என்ன நாஜிராம் போஸ் இவங்கெல்லாம் யாரோ நம்ம ஊர் பேரையுமே. ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு 5 போஸ் இருப்பான். அப்போ நான் நினச்சிட்டு இருக்கேன் போஸுங்கிற பேர் நம்ம பேர், நம்ம தமிழ் பேர் அப்படின்னு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும். திடீர்னு பார்த்தா வெஸ்ட் பெங்காலில் வர்ற படங்கள் கதைகள்லாம் அங்கே ஒரு 4 போஸ். இவங்க என்ன நம்மள மாரி போஸுன்னு பேர் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சுபாஷ் சந்திர போஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இங்கே போஸ்ன்னு ஒரு சர்நேம் வருது. பாரதியாரை பார்த்து, பாரதிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, பாரதிங்கிற வார்த்தை நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது ஏன்னா நம்ம ஊர் பேரை வச்சுருப்போம் நம்ம நினைப்போம். அங்கே பாரதி கம்மியாக வரும். இங்கே பாரதியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஏகப்பட்ட பேர் பாரதின்னு சர்நேம் எடுத்துட்டாங்க. ஏன்னா பாரதிங்கிறது கவியில் சிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். சின்ன வயசில் 15 வயசுக்குள்ளே பெரிய கவி பாடிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் பாரதி. அந்த பாட்டத்தை பெருமையாக சரி என் பிள்ளையும் பெருமையாக வாங்கணும்னு பாரதின்னு சர்நேம் வைக்கிறான். அப்படி சர்நேம் வைக்கப்பட்ட ஒருவர் பாப்புலர் ஆகும் பொழுது, ஜிடி நாயுடுவாக பாப்புலர் ஆகும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட போய் நாயுடு கட் பண்ணிங்கன்னா அவர் ஜிடினா யாருன்னு தெரியும். அப்படி ஒரு ஜாதியை அழிக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த கேள்வி. இவன் போய் கூகுளில் தேடுவான் ஜிடி யாருன்னு, அவர் ஜிடி நாயுடு அம்மா. அப்போ நாயுடு யாருன்னு தேடுவான். இன்றைக்கி நான் நிற்பின்னு சொல்கிறேன், ரிசர்வேஷன் இல்லாவிட்டால் இந்நேரம் இந்தியாவில் ஜாதிகள் மாறி இருக்கும்.